அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சிறையில் இருக்கும் சசிகலாவை சந்திக்க பெங்களூர் புறப்படுகிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தினகரன் சசிகலா சந்திப்பிற்கு சிறை நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறதா? எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கிறது? காயத்ரி, அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலாவை பரப்பன அக்ரஹார சிறையில் சந்திக்கிறார். இதற்காக முன் அனுமதி எதுவும் வாங்கப்படவில்லை என்றுதான் சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாம் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை வளாகத்தில் தான் உள்ளோம். நேரடியாக சிறைத்துறை அதிகாரிகளிடம் பேசிய பொழுது தற்போது வரை சசிகலாவை சந்திப்பதற்கான முன் அனுமதி பெறப்படவில்லை என்றும், டிடிவி தினகரன் நேரடியாக இங்கு வந்த பிறகு அது குறித்த முடிவு, அதாவது சசிகலாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இல்லையா என்பது குறித்து அந்த அனுமதி என்பது அவர் வந்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரை ஒருவேளை அனுமதி அளிக்கும் பட்சத்தில் 4 மணிக்கு மேலாக சசிகலாவை டிடிவி தினகரன் சிறைச்சாலையில் வைத்து சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1 மாத காலமாக டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திக்கவில்லை. இந்த 1 மாத காலத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல்வேறு விதமான முக்கிய திருப்பங்கள், தமிழக அரசியல் பல்வேறு முக்கிய திருப்பங்கள் நிகழ்ந்துள்ளது. குறிப்பாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதாகட்டும், அதே போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிட்டதாகட்டும், அதன் பிறகு அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாகட்டும், இந்த 1 மாத காலத்தில் தான் அனைத்து விதமான முக்கியமான விஷயங்களும் இந்த 1 மாத காலத்தில் தான் அரங்கேறியுள்ளன. இந்த 1 மாதத்தில் சசிகலாவை சந்திக்காத நிலையில் இன்று சந்திப்பதன் மூலம் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக அவர் சசிகலாவை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபடலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே சசிகலாவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அவரை நேரடியாக அவருடைய வழக்கறிஞர்கள் மற்றும் உறவினர்கள் தான் ஒவ்வொரு தினமும் வந்து சந்தித்து சென்று வருவதாக சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1 மாதமாக டிடிவி தினகரன் சந்திக்காத நிலையில் தற்போது இன்றைய சந்திப்பு என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுக அம்மா அணியை பொறுத்தவரை பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் அக்கட்சியில் நிலவி வருவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் தெரிவித்து வரும் நிலையில் இன்றைய சந்திப்பின் மூலம் இந்த சந்திப்பு நடந்தது பிறகு பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான, அந்த கட்சியை அதிமுக அம்மா அணியில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே கருதப்படுகிறது. காயத்ரி, ஸ்டாலின், கடந்த 1 மாத காலமாக தமிழக அரசியலில் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கு. இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர லஞ்சம் பெற்றதாக ஒருவர் இன்னைக்கு காலையில் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தினகரன் சசிகலா சந்திப்புக்கு பிறகு இந்த விவகாரங்கள் தொடர்பாக என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இப்போ கூட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் சந்திச்சு பேசியிருக்கிறார். 2 அணிகளுமே சேருவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை, அவர்கள் எங்களை அணுகினால் அது குறித்து உட்கார்ந்து பேசப்படும் அப்படின்ற வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதை நாம எப்படி எடுத்துக்கிறது? இந்த சந்திப்புக்கு பிறகு இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் நாம எதிர்பார்க்கலாமா? தமிழரசன், அதாவது நான் முன்பு குறிப்பிட்டது போல அதிமுக அம்மானியை பொறுத்தவரை பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள், குறிப்பாக 2 அணியும் ஒன்று சேர வேண்டும், ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் தான் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான ஒரு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்து வருவதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளராக உள்ள டிடிவி தினகரன் ஆகட்டும், தற்போது பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகட்டும், இருவருமே ஒரே கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். அதாவது 2 பேர் யார் இந்த தங்களுடைய அணிக்கு வந்தாலும் தங்களை சேர்த்துக் கொள்வதாகத்தான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். டிடிவி தினகரனை பொறுத்தவரை பல்வேறு விதமான செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக அவர் தெரிவிக்கும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், பன்னீர்செல்வம் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக அம்மானிக்கு வந்தால் நிச்சயமாக தாய் கழகத்தில் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தாங்கள் தயாராகவே உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை இதுவரை தங்களை அணுகவில்லை என்றாலும் அவ்வாறு அணுகினால் தாங்களும் சேருவதற்கான தயாரான ஒரு நிலையிலே உள்ளதாகவும், அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை குறித்து அமர்ந்து பேசுவதற்கு தயாராக உள்ளதாகத்தான் பன்னீர்செல்வம் தரப்பும் தெரிவிக்கிறார்கள். தற்போது அதனைத்தான் பன்னீர்செல்வமும் தற்போது தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவிக்கிறார். குறிப்பாக 2 அணியிலுடைய ஆதரவாளர்களை பொறுத்தவரை 2 அணியுமே ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துதான் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட டிடிவி தினகரன் உடைய இல்லத்தில் அமைச்சர்களுடனான அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த அவசர ஆலோசனைக்கு பிறகு நாம் நேரடியாக ஒரு சில முக்கிய நிர்வாகிகளிடம் பேச
பேசும் பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால் அதாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் ஆட்சி கவிழ்வதற்கான ஒரு விஷயத்தை ஒரு சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக உள்ளார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 2 அணியுமே ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு விஷயமானது ஆதரவாளர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அந்த கருத்தானது முன்வைக்கப்படுகிறது. இருந்த பொழுதிலும் பன்னீர்செல்வம் அணியை இன்னும் டிடிவி தினகரன் அணி அணுகவில்லை. அதே போல அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் ஒருவேளை அணுகினால் இந்த அடுத்தடுத்த கட்ட அந்த நடவடிக்கைகள் என்பது இன்னும் 2-3 நாட்களில் தெளிவாக தெரிய வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசன்.